குட் மார்னிங் பிரீத்தி. குட் மார்னிங் ராம். ஸோ புத்தம்புது கலைனாலே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசுவோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டாபிக்கா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து அடிக்கடி வந்து பயங்கரமா பெருமையா சொல்லிப்பீங்க. எனக்கு வந்து இந்த விஷயம் நான் ரொம்ப பவர்ஃபுல் இந்த விஷயத்துல ஒன்றும் இல்லை, மோப்பம் பிடிக்கிறது. அட பாவி காலிலே. ஸோ இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மோப்ப சக்தி இருக்கு இல்லையா? ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து மோப்ப சக்தி இருக்கு. அந்த ஸ்மெல்லிங் சென்சேஷன் இதை பத்தி நம்மளே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிற மாதிரி. இந்த ஸ்மெல்லிங் பத்தி, இந்த மோப்ப சக்தி பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? வியூவர்ஸை வெல்கம் பண்ணணும். பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ராம், எனக்கு பிடிச்ச டாபிக்கோட வந்ததால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் தான் சொல்வேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்மெல் பண்ணும்போது வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ற ஸ்மெல் என்ன பாத்தீங்கன்னா ஷூ ஸ்மெல். ரொம்ப வந்து ஆமா, ஷூ சாக்ஸ் ஸ்மெல் பார்த்தா ஐயோ யாரா அதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஆர்டர் கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து டீ பேக்ஸ் இருக்குல்ல, ட்ரையா இருக்க டீ பேக்ஸ் எடுத்து ஷூல வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா அதுல இருக்க அந்த கெட்ட வாடை போயிடுமா. ஓகே, சூப்பர். ஸோ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நான் ரொம்ப வந்து அவஸ்தப்பட்டிருக்கேன் இது மாதிரி ஒரு விஷயத்தால. இனிமேல் டீ பேக்கோட சுற்றுங்க. டீ பேக்கோட சுற்றுறேன். நார்மலாக நான் க்ரீன் டீ பேக்கோட சுற்றுறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்மெல்லிங் சென்சேஷன் பற்றி சூப்பரான விஷயம்லாம் பேசலாம். பட் முன்னாடி இன்றைய சூரியோதயம் பார்க்கறதுக்கு நேரம் வந்துச்சு, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 2/6/2016 வியாழக்கிழமை, துர்முகி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:56 ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி மாலை 4 வரை துவாதசி, பிறகு திரையோதசி. நட்சத்திரம் அஸ்வினி. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு. பிரீத்தி, நீங்க வந்து உங்களோட மோப்ப சக்தியை பத்தி பயங்கர பெருமையா பேசுனீங்கல்ல. சோ நீங்க எதுல வந்து ஸ்பெஷல்? அதாவது இந்த பிரியாணி, இப்போ வந்து பிரியாணி ஸ்மெல்ல வந்து என்னால ஈஸியா வந்து நுகர்ந்துட முடியும். பேசிக்கா எல்லாருமே அதை பண்ணிடுவாங்க. சோ நீங்க எதுல வந்து எக்ஸ்பர்ட்? அது மாதிரி எனக்கு வந்து பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். இது என்ன பெர்ஃப்யூம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி. ஓகே, அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தான் உங்களால இது பண்ண முடியும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட அளவு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தா நீங்க வந்து ஸ்மெல் பண்ணுவீங்க? நீங்க புள்ளி விவரத்தோட சொல்லுங்க, காரணம் இருக்குங்க. ஓகே, பக்கத்து ரூம்ல இருந்தா இந்த ரூம்ல தெரியும், அவ்வளவுதான். ஓகே, சோ சுமார் பாத்தீங்கன்னா ஒரு 10 feet மேக்ஸिमम. ஆமா. சோ ஒரு உயிரினம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 12 miles அவேல இருந்தா கூட அது வந்து ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது என்ன உயிரினம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த அபார உயிரினம் எதுன்னு தெரியலையே. சைஸ்லயே வந்து அபாரமா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் இருக்கு இல்லையா, யானை இருக்கு இல்லையா? சோ யானை வந்து பாத்தீங்கன்னா 12 miles அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து அதால நுகர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து எலிஃபென்ட் லெவலுக்கு வந்து நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லாம சொல்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி ராம். ஆரம்பமே அமர்க்கலமா ஒரு சூப்பரான ஃபேக்ட் சொல்லிருக்கீங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லலிதா அம்பிகைக்கு பாத்தீங்கன்னா 1000 பேர்கள் கிட்ட இருக்கு. சோ அதோட ஒரு பேர் காரணமா அதோட ஸ்தோத்திரங்களையும் சொல்றதுக்காக நம்மளோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்கள் குறித்த அற்புதமான விளக்கங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். பஞ்சதன்மாத்திர சாயகாயை நமக, ஓம் பஞ்சதன்மாத்திர சாயகாயை நமக என்கின்ற நாமத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். பராசக்தியினுடைய பரங்கருணையினாலே 4 விதமான கரங்கள், சதுர்பாகு சமன்விதாயை நமக என்று தொடங்கியதிலிருந்து 4 திருக்கரங்களிலே என்னென்ன இருக்கிறது? பாசம் இருக்கிறது, அங்குசம் இருக்கிறது, கரும்புவில் இருக்கிறது, பஞ்சபாணம் இருக்கிறது. இந்த 4ஐயும் பெரியவர்கள் 3 விதமான சக்திகளாக சொல்லுகிறார்கள். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய சக்திகள்.
நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே நாம் வலம் வருகிற பொழுது சுற்றி இருக்கக்கூடிய 3 கோஷ்டங்களிலும் இந்த 3 அம்பிகைகளை அங்கே பிரதிஷ்டை செய்திருப்பார்கள், பார்க்கலாம். சுவாமி சந்நிதிக்கு நீங்கள் சென்றால் சுவாமி சந்நிதியிலே முதலிலே நர்த்தன விநாயகர் இருப்பார், அவரை தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி இருப்பார். பின்பக்கம் திரும்பி வருகிற பொழுது சுவாமிக்கு நேர் பின்னாலே அடிமுடி காட்டாநாதர் அல்லது லிங்கோத்பவர் அங்கே அமர்ந்து அருள் பாலிப்பார். அவரை தொடர்ந்து பிரம்மதேவன் அங்கே காட்சியளிப்பார். பிரம்மதேவனை தொடர்ந்து விஷ்ணு துர்க்கைக்கு எதிராக சண்டிகேஸ்வரர். இது ஒரு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய கோஷ்ட தெய்வத்தினுடைய ஒரு அடிப்படையான அமைப்பு. அதே போல அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே கோஷ்டத்திலே 3 சக்திகளை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். நீங்கள் வலம் வருகிற பொழுது இச்சாசக்தி, 2வது ஞானசக்தி, 3வது கிரியாசக்தி, இப்படி 3 விதமான தேவதைகளை அங்கே பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள், 4 கரங்கள் இருக்கிறதே, இந்த 4 கரங்களிலும் இச்சாசக்தியாக இருப்பது எது இச்சை எது ஞானம் என்று பார்க்கிற பொழுது அந்த இச்சையை சொல்லுகிற பெரியவர்கள் அந்த பாசத்தை இச்சாசக்தி என்று சொல்லுகிறார்கள். அங்குசம் இருக்கிறதே அது ஞானசக்தி, அடியோடு வேரோடு களைந்து எடுக்கக்கூடிய கூர்மையான ஆயுதம் இருக்கிறதே அது ஞானசக்தி என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலே படைத்து காத்து ரட்சித்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கிரியை என்று சொல்லக்கூடிய விஷயங்களை தரக்கூடியதாக கிரியாசக்தியாக இந்த பஞ்சபாணமும் இந்த தனுக்கரும்பும், இந்த பஞ்சபாணம் ஆர்க்கும் புதுமலர் 5 கரும்பும் என்று அபிராம பெற்று சொல்லுவாரே, அதுபோல படை பஞ்சபாணம் தனுக்கரும்பு என்பது போல இந்த 2ம் கிரியாசக்தியினுடைய வடிவமாக இருக்கிறது. 5 மலர்கள் தேவி கையிலே பானமாக வைத்து கொண்டிருக்கிறாள். புதுமலர் 5 என்று மிக அழகாக சொல்லுவார் அபிராமி பட்டர். ஏனென்று சொன்னால் பராசக்தியினுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய மலர்கள் இருக்கிறதே அது அப்பொழுது புதிதாக இருக்குமாம். இறைவனுக்கு நாம் சார்த்தக்கூடிய மலர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும், புதிய மலர்கள், அன்றலர்ந்த மலர்கள். அன்றலர் கமலம் போன்ற அழகிய வதனி என்று சொல்லுவார்களே, அப்படி அன்றலர்ந்த மலர்கள் தேவியினுடைய திருப்பாதங்களிலே சமர்ப்பிக்க பெற வேண்டும் என்று சொல்லுவது போலேதான் தேவியினுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய மலர்கள் மாம்பூ, அசோகம்பூ, முல்லை மலர், நீலோர்பலம், தாமரை என்று சொல்லக்கூடிய 5 மலர்களையும் தேவி கரங்களிலே பஞ்சபாணமாக வைத்து கொண்டிருக்கிறாள். இந்த பஞ்சமாடமாக தேவி வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 5 மலர்கள் இருக்கிறதே, இந்த 5 மலர்களையும் பானங்களாக்கி தேவி இந்த உலகத்திலே எல்லா விதமான கிரியைகளையும் செய்து கொண்டிருக்கிறாள். பராசக்தியினுடைய கருணை இருக்கிறதே, அந்த கருணையினுடைய மிகப்பெரிய அம்சமாக இந்த மலர்கள் இருக்கிறது. இந்த மலர்களை பொறுத்த வரைக்கும் நாம் வாராகியினுடைய அதிஷ்டான தேவதை என்று சொல்வார்களே, வாராகி தேவி. வாராகி மிக அருமையான வகையிலே யார் என்ன சிந்திக்கிறார்களோ, யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் எல்லோரும் யாரை வழிபாடு தெய்வமாக வைத்திருக்கிறார்கள் சொன்னால் வாராகியை தான் வழிபாடு தெய்வமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வாராகியினுடைய பரங்கருணையை பெற்றுவிட்டால் என்று சொன்னால் அவர்களுக்கு யோகம் தானாக சித்தித்து போய்விடுகிறது. நீங்கள் எந்த ஞானியை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய உபாசனா மூர்த்தியாக யார் இருப்பார் என்று சொன்னால் வாராகி தேவி இருப்பாள். இன்றைக்கு வாராகி வழிபாடு தமிழகம் எங்கும் மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. வளர்பிறை தசமி அன்று வாராகியை வழிபாடு பண்ணுகிறார்கள், பஞ்சமி அன்று வாராகியை வழிபாடு செய்கிறார்கள். அப்படி இந்த வாராகியினுடைய திருக்கோவில் உத்தரகோச மங்கையிலே தன்னை சன்னிதானத்திலே தேவி இருக்கிறாள். அதே போல தஞ்சாவூரிலே பெரிய கோவிலிலே பெரிய நாயகியினுடைய சந்நிதிக்கு எதிராற் போலே வாராகி தேவியினுடைய அருமையான சந்நிதி இருக்கிறது. அந்த சன்னிதானத்திலே வழிபாடு செய்தால் அங்கே போய் நின்றாலே அவ்வளவு அற்புதமான அதிர்வலைகள் இருக்கும். மற்றைய சப்தமாதர்கள் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் வாராகி தேவி இருக்கிறாள். இந்த 5 மலர்கள் இருக்கிறது. இந்த 5 மலர்களை வைத்து 5 மலர்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் இதே போலத்தான் கரும்பு வில்லும் பஞ்சபாணமும் இருக்கிறது மன்மதனுக்கு. அந்த மன்மதனுக்கு கொடுத்தவளே பராசக்தி தான். ஆனால் அந்த மன்மதன் மூலமாக உலகத்திலே காமம் உருவாகிறது. ஆனால் பராசக்தியின் கரங்களிலே இருக்கக்கூடிய இந்த 5 மலர்களும் இந்த கரும்பின் மூலமாக உலகத்திலே காமம் நசித்து போகக்கூடிய தன்மையை தேவி செய்கிறாளாம். அவன் அதை உருவாக்குகிறான், தேவி அதனை முழுமையாக அழிக்கக்கூடிய தன்மை கூடிய அருளை அவள் இந்த உலகத்துக்கு தருகிறாள். அப்போ ஞானம் வருகிற பொழுது அத்தனை விதமான ஆசைகளும் நசித்து போய்விடுகிறது என்பதை காட்டக்கூடிய மிக அருமையான செயலாக தேவியினுடைய கரங்களில் இருக்கக்கூடிய பஞ்சபாணத்தை பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பஞ்சபாணத்தை சொல்லுகிற பொழுது அது எதற்காக நமக்காக சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், இந்த பஞ்சபாணம் முழுமையுமாக இந்திரியங்கள், நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள் மிக அழகாக அபிராமப்பட்டு சொல்லுவாரே, பாரும் கனலும் புனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி என்று சொல்லுவார். இந்த பஞ்ச இந்திரியங்களும் பஞ்சபூதங்களும் ஒன்றுபடுத்தக்கூடிய மிகப்பெரிய தன்மையை சிவகாம சுந்தரி செய்து கொண்டிருக்கிறாள்.
நமக்கு 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் என்று இருக்கிறது. ஞானேந்திரியங்கள் என்று சொன்னால் அறிவோடு செயல்படக்கூடிய கருவிகள், நம்முடைய உடலிலே அறிவு சார்ந்த கருவிகள், நம்முடைய உடலிலே அறிவு தேவையில்லாமல் தானாகவே செய்யக்கூடிய கருவிகள், அதற்கு கர்மேந்திரியங்கள் என்று பெயர். இந்த ஞானேந்திரியத்தில் எடுத்துக்கொண்டால் கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, நாக்கு இருக்கிறது, உடல் இருக்கிறது. இந்த 5ம் ஒவ்வொரு சுவையை நமக்கு அறிவிக்கின்றது. கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, மூக்கு நுகர்கிறது, நாக்கு சுவையை அறிகிறது, அதே போல உடல் தொடு உணர்ச்சியை தருகிறது. இந்த 5ம் நமக்கு கர்மேந்திரியங்கள், அறிவோடு செயல்படக்கூடிய. அறிவில்லை என்று சொன்னால் இப்போ பார்த்து கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது நம்முடைய மனம் எங்காவது இருந்தால் நாம் என்ன பார்த்தாலும் நமக்கு தெரியாது. நாம் சாலையில் சென்று கொண்டே இருக்கிறோம், வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் செல்கிற பொழுது நமக்கு எதிராக ஒரு நண்பன் வருகிறான். என்னடா பார்த்துட்டு பார்க்காமே புரியணும், ஓ சாரி நான் வேறு ஏதோ சிந்தனையில் போயிட்டேன், உன்னை பார்க்கலங்கிற. ஏன்னா கண் பார்க்கிறது, ஆனாலும் அந்த கண் எதோடு சேர்ந்திருக்க வேண்டும், மனதோடு சேர்ந்திருந்தால் தான் அதற்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஆகையினாலே அறிவோடு சேர்ந்து செயல்படக்கூடிய கருவிகள் 5. அப்படி அறிவில்லாமல் செயல்படக்கூடிய கருவிகள் 5 இருக்கிறது. அது என்ன என்று கேட்டால் கை இருக்கிறது, கால் இருக்கிறது, நீர்விடும் கருவி இருக்கிறது, மலம் விடும் கருவி இருக்கிறது, நாக்கு இருக்கிறது. இந்த நாக்கு இருக்கிறதே கர்மேந்திரியத்திலும் வரும், ஞானேந்திரியத்திலும் வரும். கர்மேந்திரிய நாக்கு எப்படி என்ன இருக்கும், பேசக்கூடிய நாக்கு கர்மேந்திரிய நாக்கு, சுவை உணரக்கூடிய நாக்கு ஞானேந்திரிய நாக்கு, அறிவோடு செயல்படக்கூடிய நாக்கு என்பதனாலே தான் ஒரு சாப்பாட்டிலே கொஞ்சம் உப்பு குறைந்தால் கூட அந்த நாக்கு உள்ளே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, சுவை குறைந்தால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, கொஞ்சம் ஊசி போய்விட்டால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனால் பேசக்கூடிய நாக்கு இருக்கிறதே எதை வேண்டுமானாலும் பேசுகிறது. இன்றைக்கு ஒருவரை வாழ்க என்று பேசுகிறது, மறுநாள் அவரை வீழ்க என்று சொல்லுகிறது. ஒரு நாள் ஒருவரை ஓஹோ என்று தூக்கி சொல்லுகிறார்கள், மறுநாள் அவரை இவனுக்கு தெரியாதா, இவனை பற்றி எனக்கு தெரியாதா, ரொம்ப பாடாவதி என்று சொல்கிறான். இந்த கர்மேந்திரிய நாக்கு இருக்கிறதே அது எதை வேண்டுமானாலும் பேசும், ஆனால் ஞானேந்திரிய நாக்கு இருக்கிறதே அது எதை வேண்டுமானாலும் சாப்பிடாது. ஆகையினாலே அறிவோடு செயல்படக்கூடிய கருவிகள் 5, அறிவு தேவையில்லாமல் தானாகவே செயல்படக்கூடிய கருவிகள் 5. இப்போ கையில் ஒரு பொருளை கொடுத்து தூக்கி கொண்டு போக சொன்னால் அதற்கு கையில் எடுத்துக்கொள்ளும், அப்படியே போய்கொண்டே இருக்கும். கால் அதே மாதிரி தான் நடந்து கொண்டே இருக்கும். ஆகையினால இவைகளுக்கு அறிவு என்பது அவசியமான விஷயம் இல்லை என்பதனாலே இதனை கர்மேந்திரியங்கள் என்று வைத்தார்கள். இந்த 5 புலன்கள், இந்த 5 புலன்கள் இருக்கிறது, அந்த 5 புலன்களையும் தேவி என்ன ஆக்கியிருக்கிறாள் என்று சொன்னால் 5 மலர் கணைகளாக மாற்றியிருக்கிறாள். ஆகையினாலே தான் மிக அழகாக சொன்னார்கள், பஞ்ச தன்மாத்திர சாயகாயை நமக. இந்த பஞ்சதன்மாத்திர சாயகாயை நமக என்று சொல்லக்கூடிய பொழுது இந்த 5 மலர்களை மிக அழகாக மிக அருமையாக தேவியினுடைய கரங்களிலே, பொதுவாக நீங்கள் பார்த்தால் ராஜராஜேஸ்வரனுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய அந்த படத்திலே மலர் கொத்தை ஒன்றை கொடுத்து விடுவார்கள். ஆனால் மிக தெளிந்தவர்கள், மிக தெளிவாக இந்த விஷயத்தை புரிந்து கொண்டவர்கள் இந்த 5 மலர்களையும் தனித்தனியாக காட்டியிருப்பார்கள். தாமரை மலரை தனியாக காட்டியிருப்பார்கள், முல்லைப்பூவை தனியாக காட்டியிருப்பார்கள், மிக அழகாக காட்டக்கூடிய நீலோர்பலத்தை தனியாக காட்டியிருப்பார்கள், அசோகம்பூவை தனியாக காட்டுவார்கள், மாம்பூவை தனியாக காட்டுவார்கள். இப்படி 5 மலர்களை தேவி 5 விதமான கணைகளாக மாற்றி வைத்து கொண்டிருக்கிறாள். நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையுமாக செய்யக்கூடிய கிரியாசக்தியாக இவைகள் இருப்பதனாலே தேவியினுடைய திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய இந்த பஞ்சபாணங்களை நாம் சிந்திப்பதன் மூலமாக நம்முடைய மனதை முழுமையாக அழித்து பராசக்தியினுடைய திருவடியிலே ஞானம் பெறக்கூடிய மிக அருமையான தன்மையை பெறுவதற்கான நாமம் பஞ்சதன்மாத்திர சாயகாயை நமக என்கின்ற இந்த நாமம். இந்த நாமத்தினுடைய பெருமை எந்நாளும் பராசக்தியினுடைய பேரருள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த விடியல் எல்லோருக்கும் உற்சாகமான விடியலாக, வெற்றியான விடியலாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னையை பிரார்த்தித்து, மலர்கள் எப்படி புது மலர்களாக இருக்கிறதோ அப்படி இந்த புத்தம்புது காலையிலே எல்லோருடைய விடியலும் புதுவையாக அருமையாக வெற்றியாக மாற வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் அடுத்து சொல்ல போற ஸ்மெல் வந்து எல்லாருக்குமே கிட்டத்தட்ட, அதாவது எனக்கு தெரிஞ்ச எல்லா மனிதர்களும் ரொம்ப பிடிச்ச ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுன்னு பாத்தீங்கன்னா மண் வாசனை. அதாவது மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு அழகான வாசனை கிளம்பும் பாத்தீங்களா, அந்த வாசனை வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து இடிக்கிற போது கூட கரெக்டா வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன, எதனால இது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓசோன் லேயர் இருக்கு பாத்தீங்களா, அது ஆக்சுவலி அதுதான் ஓசோனோட ஸ்மெல்லாம். ஸோ அங்க இருந்து மழை பாஸ் ஆகி வரதால அந்த ஸ்மெல்லோட கேரி ஆயிட்டு வருது. ஸோ வந்து மழையோட ஸ்மெல் கிடையாது, மேகத்தோட ஸ்மெல்லும் கிடையாது, ஓசோனோட ஸ்மெல் இது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரொம்ப வந்து புதுசான ஒரு ஃபேக்ட் சொல்லிருக்கீங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து இந்த பெட்ரிகார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மண் வாசனையை.
ஓகே, அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்மளை பார்த்து யாராவது நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியா அல்லது துரதிர்ஷ்டசாலியா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நிறைய சமயம் என்ன சொல்லுவோம்? நிறைய சமயம் அதிர்ஷ்டசாலி தான், ஆனால் கொஞ்சோண்டு பெர்சன்டேஜ் துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிப்போம். இதே வேறு சிலர் என்ன சொல்லுவாங்க? நிறைய சமயம் துரதிர்ஷ்டசாலி, ஒரு 2-3% தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ரியலாகவே நாம் அதிர்ஷ்டசாலிகளா அல்லது துரதிர்ஷ்டசாலிகளா அப்படிங்கிறத எது தீர்மானிக்கிறது? நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தான். ஸோ இப்போ ரீசண்டாக அது சம்மந்தமாக ஒரு ரிசர்ச்சே நடத்தியிருந்தார் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட். நாம் எல்லாருமே என்றைக்குமே அதிர்ஷ்டசாலிகளாக மாறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபைண்டிங்ஸும் அந்த ரிசர்ச்சில் வெளிவந்தது. ஸோ இன்னிலேருந்து நாமும் அதிர்ஷ்டசாலிகளாக மாறுவதற்கான எத்தனையோ மேஜிக்கலான விஷயங்களை அவர் அந்த ரிசர்ச் வழியாக பகிர்ந்துக்கிட்டார். அந்த சைக்காலஜிஸ்ட் பேர் வைஸ்மேன் அப்படின்னு பேர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, ஒரு வித்தியாசமான விளம்பரத்தை யூஎஸ் சேர்ந்த ஒரு நியூஸ் பேப்பரில் அந்த விளம்பரம் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, நான் ஒரு ரிசர்ச் செய்ய போகிறேன். அந்த ரிசர்ச்சோட சப்ஜெக்ட் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளா அல்லது துரதிர்ஷ்டசாலிகளா என்பதை பொறுத்தது. ஸோ யாரெல்லாம் உங்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று நினைக்கிறீர்களோ, யாரெல்லாம் உங்களை துரதிர்ஷ்டசாலிகள் என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள்லாம் என்னுடைய ரிசர்ச்சில் பங்கு கொள்ளலாம், அதற்காக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை அவர் கொடுத்துருந்தாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவரே எதிர்பாராத வண்ணமாக ஏகப்பட்ட கால்ஸ் அவருக்கு வந்தது. கிட்டத்தட்ட 100 பேர் அந்த ரிசர்ச்சில் கலந்துக்கிட்டாங்க வாலண்டியராக. 50 ஆண்கள் 50 பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் சரியாக 50 பேர்கள், அதாவது மிக்ஸ் அண்ட் மேட்ச், ஆண்களும் பெண்களுமா சேர்ந்து அந்த 50 பெண்கள் தங்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லி கொண்டவர்கள். மீதி இருந்த 50 ஆண்களும் பெண்களும் தங்களை துரதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லி கொண்டவர்கள். ஸோ இவர் இந்த ரிசர்ச்சை ஒரு 3 ஃபேஸாக மாற்றிக்கிட்டார். ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன பண்ணார்? இந்த 100 பேரையும் தனியாக ஒவ்வொருத்தரையாக அழைச்சி ஒரு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை அவங்கக்கிட்ட கேட்டார். கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். எந்த சம்பவங்களெல்லாம் நினச்சி நீங்கள் உங்களை அதிர்ஷ்டசாலிகள் நினச்சிங்க, அல்லது எந்த சம்பவங்களெல்லாம் நினச்சி நீங்கள் உங்களை துரதிர்ஷ்டசாலிகள்னு சொல்கிறீங்க அப்படின்னு இவர் மாறி மாறி கேட்ட பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்களை சொன்னாங்க. ஆனால் யாருக்குமே தாங்கள் ஏன் தங்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறிக்கொள்கிறோம் என்றோ அல்லது தங்களை துரதிர்ஷ்டசாலிகள் என்று கூறிக்கொள்கிறோமோ அப்படின்றதுக்கான சரியான காரணத்தை சொல்லிக்கொள்ளவே முடியலை. அவங்களுக்கு அது தெரியல. நான் ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டாங்க, நான் ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டாங்களே தவிர அதற்கான முக்கியமான காரணம் என்ன என்பதை அவர்களால் சொல்லிக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லையா? ஸோ அவங்க கிட்ட கேட்ட அந்த கொஸ்டின்ஸ்லேயும் சரி, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த இன்சிடென்ட்ஸை சொல்லும் பொழுதும் சரி, அதெல்லாம் பேஸ் பண்ணி இவர் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, நாம் அதிர்ஷ்டசாலி என்பதையோ அல்லது துரதிர்ஷ்டசாலி என்பதையோ தீர்மானிப்பது 2 விஷயங்கள் தான். அது என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் மட்டுமே தான். நான் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைத்து கொண்டு நாம் செயலில் இறங்கும் பொழுது அந்த செயல்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடிந்து போகும். நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி நினைத்து கொண்டு நாம் பயந்து குழப்பமான சந்தேகமான மனதோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கும் பொழுது அந்த விஷயம் என்பது தோல்விகரமாக முடியும் என்பது தான் அந்த முதல் ஃபேஸ் ஆஃப் ரிசர்ச்சில் அவர் கண்டுபிடித்த ஒரு முக்கியமான உண்மை. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ரிசர்ச்சில் என்ன பண்ணார்? இந்த 2 பேர்கள்கிட்டையும், இந்த 2 குரூப்ஸ் சேர்ந்த 100 பேர்கிட்டையும் ஒரே நியூஸ் பேப்பரை கொடுத்து, இந்த நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த நியூஸ் பேப்பரில் எத்தனை படங்கள் இருக்குது அப்படின்னு எண்ணி பார்த்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒர்க்கை அவங்கக்கிட்ட கொடுத்தாரு இந்த சைக்காலஜிஸ்ட். உடனேயே இவங்க இந்த 2 குழுவை சேர்ந்தவர்களும் இந்த பேப்பரை ரொம்ப கவனமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த அதிர்ஷ்டசாலிகள் என்று சொன்னவர்களின் கண்களில் மட்டுமே ஒரு வித்தியாசமான விளம்பரம் பட்டது.
அதே நியூஸ் பேப்பர் தான், அந்த நியூஸ் பேப்பரில் இருந்தது ஒரே மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் தான் அப்படின்னாலும் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறிக்கொண்டவர்களின் கண்களுக்கு மட்டுமே ஒரு வித்தியாசமான அட்வர்டைஸ்மெண்ட் பட்டது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்தவர் இந்த சைக்காலஜிஸ்ட் தான். அவர் கொடுத்திருந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த அரை பக்கத்துக்கு இருந்தது. இதில் என்ன அப்படின்னா, என்னுடைய ரிசர்ச்சில் ஈடுபட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கண்ணால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் $50 பரிசாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட். இது சரியாக எப்படி இந்த லக்கியஸ்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களோட கண்ணில் பட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே தாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று நினைத்து கொண்டு செயலில் இறங்குபவர்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க. ஸோ கூல் ஹெட்டடாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள இந்த பதட்டம் என்பது தலை தூக்காமல் இருக்குது. அப்புறம் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு நல்லதொரு வாய்ப்பு நமக்காக காத்துட்ருக்கு. அது எந்த மாதிரியான நிகழ்வாக இருந்தாலும் சரி, நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு நமக்காக காத்து இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடவே இவங்க ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்களுக்குள்ள அந்த குறுகிய வட்டம், என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும், இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணெய் சிறையிலையும் இந்த லக்கி பர்சன்ஸ் மாட்டிக்கிறது இல்லை. அதே பேப்பர் தான் அப்படின்னாலும் தங்களை துரதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லிக் கொண்டவர்களின் கண்களில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் படவே இல்லை. ஸோ அப்போ அது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் தங்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று நினைத்து கொள்கிறார்களோ அவங்க தான் முக்கால்வாசி சமயம் இந்த பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு இருக்காங்க. ஸோ பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு இவங்க வாழ்க்கையை எதிர்நோக்கும் பொழுது இந்த மைண்ட் செட்னாலேயே அவங்களுக்கு பாசிட்டிவான நிகழ்வுகள் என்பது நடக்க ஆரம்பிக்குது. இதே துரதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா, நெகட்டிவான மைண்ட் செட்டோடு இருக்காங்க. ஸோ அதனாலேயே நல்ல வாய்ப்புகள் என்பதும் நல்ல தருணங்கள் என்பதும் இவங்களோட மைண்ட் செட்டாலேயே இவங்களுக்கு பல சமயம் கிடைக்காமல் போகுது அப்படின்றது தான் அந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ரிசர்ச்சில் அந்த வைஸ்மேன் கண்டுபிடித்த ஒரு வயசான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஃபேஸில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம எல்லாராலையுமே அதிர்ஷ்டசாலிகளாக மாற முடியும், மாற்றிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ ஒரு 20 பேர்களை யாரெல்லாம் தங்களை அன்லக்கி பர்சன்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டாங்களோ அவங்களிலிருந்து ஒரு 20 பேரை தேர்ந்தெடுத்து, எனக்கு 1 மாத காலம் நீங்கள் டைம் கொடுங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன், அந்த அதிர்ஷ்டசாலிக்குரிய மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே நான் விதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 1 மாத காலம் இந்த 20 பேருக்கும் இவர் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார். அந்த பயிற்சியில் என்னென்னலாம் முக்கியமாக கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னா, எப்போல்லாம் நீங்கள் துரதிர்ஷ்டசாலிகள்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த துரதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உணர்வு உங்களுக்குள்ளே தலை தூக்குதோ, அப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்த நல்ல விஷயங்களை நீங்கள் நினச்சி பாருங்க. ஓ, இந்த விஷயம்லாம் எனக்கு நடந்திருக்கே, ஸோ நான் லக்கி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்ற மாதிரியும் நான் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு. அதே மாதிரி எந்த ஒரு சம்பவத்தையுமே ரைட்டான பெர்ஸ்பெக்டிவோட, அதை இந்த பாசிட்டிவான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய பயிற்சியையும் அவர் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இந்த 1 மாத காலம் அந்த பயிற்சி முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 20 நபர்களில் 80% நபர்கள் அவங்களுடைய மைண்ட் செட் என்பது மாறியே போய்விட்டது. ஸோ அவங்க இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் என்பது மாறிவிட்டது. ஸோ அன்னிலிருந்து அவங்க என்னன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க, இன்றிலிருந்து நாங்களும் அதிர்ஷ்டசாலிகள் தான் அப்படின்னு அவங்க தங்களை சொல்லிக்கொண்டு முன்னேற்றி போனதுனாலேயே வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் என்பது அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சது. ஸோ வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாம் அதிர்ஷ்டசாலிகள் என்ற நினைப்பை நாம் நமது மனதிற்குள் விதைத்து விட்டால் நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நல்லதொரு வாய்ப்பை நோக்கியே போய்கிட்டு இருப்போம். ஆனால் நாம் ஒரு துரதிர்ஷ்டசாலிகள் என்ற எண்ண விதையை நாம் நம்மளோட மனசுக்குள்ளே விதைச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டாக்னண்டான வாழ்க்கையாக, ஒரு தேக்க நிலை கொண்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறி போகும். ஒரு தோல்வி கிடைச்சிடுச்சு அப்படின்னா, ஆமாம் நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி தானே, அதனால தான் எனக்கு இந்த தோல்வி கிடைச்சிருக்கு அப்படின்னு நாம் அந்த இடத்துலையே நின்றுடுவோம். இதே அதிர்ஷ்டசாலிகள் நாம் நினச்சோம் அப்படின்னா, தோல்வி கிடைக்கும் பொழுது நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, ஸோ இந்த இடையூறு என்னை எதுவுமே செய்ய போவதில்லை, அடுத்த வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பயணத்தை நாம் தொடர்ந்து போயிட்டே இருப்போம். இந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையோட, பாசிட்டிவான மனநிலையோட போய்கிட்டே இருப்போம். ஸோ இன்னிலேருந்து நாமும் என்ன செய்யலாம், நம்மளை பார்த்து யாராவது நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளா அல்லது துரதிர்ஷ்டசாலிகளா அப்படின்னு கேட்டாங்கன்னா
100% நிச்சயமாக நான் ஒரு அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு சொல்லிக்கொள்ள ஆரம்பிப்போம். நிச்சயமாக பல நல்ல அதிர்ஷ்டங்களும் நம்மை தேடி வரக்கூடிய காலம் என்பது விரைவில் வந்து கொண்டே இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். பிரீத்தி, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து குட் ஆர்டர் பேட் ஆர்டர், அதாவது நல்ல ஸ்மெல் கெட்ட ஸ்மெல் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்கு. நம்ம வந்து கண்ணை கட்டணும் வச்சுக்கோங்களேன், ஒரு சில விஷயம் வந்து நம்மளால வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்மெல் விளம்பரம் கூட பார்த்திருக்கேன். கண்ணை கட்டிட்டு சாக்ஸ்லாம் ஸ்மெல் பண்ண சொல்லுவாங்க, தப்பா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாஸ்தாலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பாக, நிச்சயமாக. ஸோ அதில் வந்து ஒரு சீஸ் போடுவாங்க தெரியுமா, பார்மேசன் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கும், பட் வந்து நீங்கள் பொறுத்துக்கணும். அது பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி அதை கண்ணை கட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து பார்மேசன் சீஸ் வச்சோம், இன்னொரு சைடு நம்ம வாமிட் இருக்கு இல்லையா, வாமிட், இது ரெண்டுத்தையும் ஸ்மெல் பண்ணா ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனிமே வாழ்க்கையில நான் பாஸ்தாவே சாப்பிட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பாஸ்தா பிடிக்குங்க, பட் இது வந்து ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணை கட்டணும்னா நம்ம ஸ்மெல் வந்து அவ்வளவு அக்யூரேட்டா தெரிய வராது அப்படின்றத நான் சொல்ல வந்த பாயிண்ட். ஓகே, இனிமே வந்து பாஸ்தா சாப்பிட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கண்ணை கட்டிட்டு. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலிகைகள்ல இருக்க மருத்துவ குணங்களை நமக்கு அழகா எடுத்து உரைக்கிறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது மூலிகை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சாதாரணமாக இன்னைக்கு குழந்தை பிறக்க போகும்போது நிறைய சிக்கல் ஏற்படும். அப்போ வந்து குழந்தை குறுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. குறுக்கு இருக்கிற குழந்தை வந்து நேராகி பிறக்கணும் அப்படின்னா நிறைய சிரமம். அந்த குறுக்க இருக்கிற குழந்தை வந்து நேராகிறதுக்கான மருத்துவம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போனீங்கன்னா குழந்தை குறுக்க இருக்குதுனாலே உங்களை வந்து பயமுறுத்தியே இது பண்ணிடுவாங்க. அதனால் அந்த குழந்தை குறுக்க இருக்குன்னா அறுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஆஸ்பத்திரி விட்டு வேறு மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த மருத்துவமனையில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நிறைய வந்து சிக்கலான இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் நிறைய பேர் வந்து சிக்கலான நேரத்தில் எனக்கு வந்து மருத்துவமனையிலேருந்து தொலைபேசியில் பேசும்போது சுலபமான மருத்துவம் சொல்லுவோம், ஆனால் முதல்ல நம்ப மாட்டாங்க. செஞ்சு பார்த்துட்டு உடனடியாக நன்மை அவங்க நமக்கு வந்து நன்றி சொல்லுவாங்க. ஏன்னா வயத்துக்குள்ளே இருக்குதுன்னா, அப்போ குறுக்க இருக்குதுன்னா குழந்தை பிறக்காது, ஒன்று தாய் இறந்துடும் இல்லைன்னா சேய் இறந்துடும், ரெண்டும் இல்லாமல் குழந்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஊமத்தை இலையை பயன்படுத்தணும். ஊமத்தை இலை வந்து பயன்படுத்தணும். ஊமத்தை இலை வந்து சாதாரணமாக இதை சாப்பிட்டா பைத்தியம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, இதை சாப்பிட்டா வந்து விஷம்னு சொல்லுவாங்க. எல்லாமே மருத்துவம் தான். நல்ல பாம்பு விஷத்தை எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறாங்க வெளிநாட்டுக்காரங்க, மருந்தாக மாற்றி நமக்கே அனுப்புகிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, பாம்பு விஷம் வேணாம், ஒன்றும் செய்யாதுன்னு. அதை மீண்டும் மீண்டும் நமக்கு மருந்தாக தான் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இலையும் வந்து நமக்கு மருத்துவ பயன் உள்ளது. அதில் வந்து ஊமத்தை வந்து ஒரு சிறந்த மருந்து. சாதாரணமாக வந்து மூளை வேலை செய்யலை, சரியாக வேலை செய்யலைனாலும் ஊமத்தை இலைச்சாறு ஒரு சொட்டு கொடுத்தா மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது யாருக்குமே தெரியாது. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை வந்து குறுக்க இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து மூளையில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா வந்து சாதாரணமாக எந்த மருந்தும் வேலை செய்யாது. அந்த குழந்தைக்கு எந்த மருந்தும் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டோம்னா அந்த குழந்தைக்கு நேரடியாக கொடுக்க முடியாது. தாய்க்கு கொடுக்குற மருந்து வந்து குழந்தைக்கு போய் சேரணும். அப்போ இந்த ஊமத்தை இலையை பயன்படுத்தும் போது அந்த தாய் வந்து சாப்பிடும்போது குழந்தைக்கு வந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குழந்தைக்கு வேலை செய்யும்போது தான் தெரியும் அந்த குழந்தை வந்து நேராக போகுதுன்னு சொல்லி. ஆனால் இது யாருக்குமே தெரியாது, யாருமே துணிஞ்சு செய்ய மாட்டாங்க. இது தவிர்க்க முடியாத காரணம். குழந்தையா அல்லது தாயா இறந்து போகும், அதாவது ரெண்டுமே இறந்து போகுன்ற நிலையில் இது கொடுக்கலாம், தவறே பண்ணாது. ஏன்னு கேட்டால் இதை தைரியமாக நம்பி செய்யலாம். நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ ரெண்டுமே இறந்துருமே என்ன செய்யுதுன்னாங்க. நீங்கள் அவங்க மருத்துவமனையில் உள்ள மருத்துவரே சொல்லிடுவார், ரெண்டுமே இறந்து போக போது, இது எங்களால் கைவிடப்பட்டதுன்னுவாங்க. கைவிடப்பட்ட அந்த ஒரு பெண்ணாக இருந்தால் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இதை கொடுத்தா கண்டிப்பாக அந்த குழந்தை சுகப்பிரசவம் ஆகும். அந்த ஊமத்தை இலைக்கு வந்து அவ்வளவு மருத்துவம் உள்ளது. இதோடு சேர்ந்து நம்ம பனை வெல்லம் சேர்க்குறோம். பனை வெல்லம் சேர்க்கும்போது அதனுடைய கசப்பு தன்மையை மாற்றக்கூடியது. அதோடு சேர்ந்து நெய் சேர்க்குறோம். இந்த நாட்டு மாட்டு நெய் சேர்க்கும்போது அதிக அளவு மூளையில் வேலை செய்யும். மூளையை வந்து வேலை செஞ்சாதான் குழந்தை வந்து மீண்டும் வந்து அது சுற்றி வரும். சாதாரணமாக வந்து அது படுக்கிற விதம்லாம் இருக்குது. பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்க உட்காந்து எழுந்திரிச்சு படுப்பாங்க, அப்படியே உருண்டு உருண்டு படுப்பாங்க. இதெல்லாம் தவறு. படுக்கிற முறையே ஒரு இது இருக்குது. இந்த குழந்தை வந்து குறுக்க இருக்கிற குழந்தை நேராகிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்ப்போம். குழந்தைங்க வந்து வயிற்றுக்குள்ளே குறுக்கா இருக்குது அல்லது நெஞ்சுக்கு ஏறிடுச்சு, குழந்தை பிறக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து குழந்தை வந்து கொடி சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படம் எடுத்து பார்த்து வந்து டாக்டர் ஆலோசனையை போய் கேட்டிங்கனாக்கா கொடி சுற்றி இருக்குது, மாலை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சுற்றி இருந்துச்சுனாக்கா குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து நேரம் ஆகும், தாய் அதிக கஷ்டப்படுவாங்க.
இதுக்கெல்லாம் காரணம் யாருனாக்கா நாம தான், பெண்கள் தான். கருத்தரித்து ஒரு 5 மாதம் கழித்து குழந்தை வந்து நல்லா உருவாக்கிட்டு இருக்குனாக்கா அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து படுக்கிறது வந்து மேட்டுக்கு பள்ளம் வேகமாக இறங்குறது, ஓடுறது, மாடிப்படியில் ஏறுறது இறங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு மெதுவாக ஏறணும் இறங்கணும். படுக்கிற இடத்துல பார்த்தா சமமான இடங்களாக பார்த்து படுக்கணும். ரொம்ப வந்து மேடு பள்ளம் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல வந்து அவங்க படுத்து எந்திரிச்சு உட்காந்து படுக்காம அப்படியே புரண்டு படுப்பாங்க. அப்படி படுத்தாங்கனாலும் இந்த குழந்தைகள் வந்து தலை மாறி பிறக்கிறதுக்கோ அல்லது வந்து கொடி சுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னாக்கா அவங்க அந்த கருவுற்ற நாட்களில் 5 மாதத்துல இருந்து அவங்க வந்து மெதுவாக எந்த ஒரு சுமைகள் சுமந்தாலும், சுமக்கிறவங்களோ இல்லை தண்ணி இதெல்லாம் தூக்கிட்டு போகிறவங்களோ மூச்சு பிடிச்சிட்டு எந்த ஒரு சுமையும் வந்து தலையில் வச்சு சுமக்கிறவங்க கிராமப்புறங்களில் விவசாய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூச்சு பிடிச்சி அந்த தலையில் அதிக பாரங்களை சுமக்கிறதும் அப்படி சுமந்துட்டு போனாங்கனாலும், வரப்புகளில் அல்ல தோட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மேடு பள்ளமாக இருக்கிறதுல இறங்குனாங்கனாலும் இந்த குழந்தைகள் வந்து பிறண்டு வயிறு வலி வந்துடும். ஒரு 6 மாதம் 7 மாதமாக இருக்கிறப்பவே வந்து அவங்களுக்கு வயிறில் வலி வந்துருச்சுன்னா என்னான்னு பார்த்தாங்கனாக்கா குழந்தை வந்து தலைகீழாக இருக்குது, நெஞ்சுக்கு ஏறிக்கிடுச்சு அப்படின்ற பிரச்சனைகள் வந்து அவங்களே அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அப்படி மாலை சுற்றி இருக்குது, கொடி சுற்றி இருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கு தாய்க்கும் சேய்க்கும் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, முடியாது, உயிர் போகிற நிலைமையில் இருக்குது அப்படின்றவங்களும் இதை வந்து தைரியமாக வந்து குழந்தை பிறக்க போகிற நேரத்தில் வந்து இவங்க வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இயற்கையிலேயே வலி வர்றதை விடையும் கொஞ்சம் வலி அதிகமாகவே இருக்கும். அந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே நல்லா கிருகணம் சுற்றி பிறக்கிறதுக்கு அந்த தலைகீழாக இருந்தாலும் மாறி குறுக்கு வசத்தில் இருந்தாலும் அது வந்து நேரம் ஆகுறதுக்கு வலி இந்த மருந்து கொடுத்த உடனேயும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை பொறுத்துக்கிட்டாங்கனாக்கா சுபப்பிரசவம் ஆயிடலாம். ஆனால் நம்பி இதை வந்து செய்யணும். காலத்தில் வந்து இதை நம்ம முன்னோர்கள் வந்து தாத்தா பாட்டி அவங்க செஞ்சது தான், காப்பாற்ற முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறப்போ அப்போ காலத்துலலாம் வந்து 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தை பெற்றவங்களாம் இருக்காங்க. அந்த தாய்க்கும் சேய்க்கும் உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுல வந்து நம்ம மூதாதையர்கள் வந்து இந்த மருந்தை கொடுத்து நிறையா சுபப்பிரசவம் ஆகியிருக்காங்க. அந்த மருந்தை தான் நாம் இப்போ தயாரிக்க போகிறோம். ஊமத்தை இலை சின்னதாக வந்து நல்லா இலசு இலையாக பார்த்து 3 இலை. இது ஊமத்தை இலை எதுன்னு சொல்லி அடையாளம் தெரியாமல் இருக்குன்னாக்கா இதனுடைய காய் வந்து முள்ளு மாதிரி இருக்கும், சிப் சிப்பாக அப்படியே முள்ளாக இருக்கும், உருண்டையாக இருக்கும், அதில் முள்ளாக இருக்கும். பூ வந்து வெள்ளை கலரில் இருக்கிற ஊமத்தை இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்கிற ஊமத்தை இருக்குது. அது எந்த ஊமத்தைனாலும் பரவாயில்ல, ஒரு 3 இலை இலசாக இருக்கிறத அந்த காம்பை நீக்கிட்டு நல்லா அரைச்சிக்கிறணும். ஒரு பட்டாணி இது மிளகளவு கிடக்கு, மிளகளவுக்கு மட்டும் இதுதான் அளவு, ஒரு மிளகு அளவு தான் எடுத்துருக்குறோம். நல்லா 3 இலை ஏன் எடுத்தோம்னாக்கா அரைச்சி எடுக்கிறதுக்கு வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாக்கா ஒரு மிளகு அளவு தான் எடுக்கணும். அந்த ஊமத்தை இலை அளவு இது கூட சேர்த்து பனை வெல்லம் சேர்த்துக்கிறணும். பனை வெல்லம் நல்லா உதிரியாக இருந்ததுனாக்கா நடுவில் அதை வச்சு அது மேலே வந்து நெய்யை வந்து அப்படியே மெதுவாக மேலே தடவணும். ஏன்னா அந்த உள்ள அந்த ஊமத்தை இலையினுடைய வாசம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த பனை வெல்லத்தினுடைய ருசியும் நெய்யும் தான் தெரியும். அப்போ வந்து உள்ளுக்கு சாப்பிடும்போது வாந்தி வராது. இல்லை சிலர் வந்து ஒவ்வாமையாக வாந்தி வரும். அப்போ வந்து கர்ப்பமான காலத்தில் அது பிரசவ நேரத்தில் வாந்தி வந்துச்சுன்னா ரொம்ப வந்து பதட்டமாயிடுவாங்க. அப்போ வந்து இந்த நெய் சேர்த்து பனை வெல்லத்தோடு சேர்த்து பனை வெல்லத்தை குழியாக்கி அதுக்குள்ளே அந்த இந்த அளவுக்கு
நம்ம ஊமத்தை இலையை அரைச்சி எடுத்ததை எடுத்து உள்ளே வச்சு மூடி நெய்யை மேலே முழுதும் தடவி அப்படியே கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, நெய்யினுடைய வாசம் இருக்கும். வயிற்றுக்குள்ளே போய் அந்த இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஊமத்தை இலை. அப்போ வேலை செய்யும்போது மூளைக்கு வேலை செய்யும்போது குழந்தையினுடைய மூளைக்கு வேலை செஞ்சு உடனே குறுக்க இருக்கிற குழந்தை அப்படியே ஒரு சுற்றினு நேராக தலைகளாகி அப்படியே நேராக வந்து கீழே வந்துடும். அப்போ ரொம்ப சுகப்பிரசவம் ஆகிடும். இது ஒரு சிறந்த மருந்து. இது வந்து மறைமுகமாக இருக்கும், யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா ஊமத்தை இலைனாலே விஷம்னு பயப்படுவாங்க. விஷம் கிடையாது. நாய் கடிக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. அது இல்லாமல் பாம்பு கடிக்கு ஒரு முக்கியமான மருந்து. இது நிறைய இது வந்து ஒரு மாதிரி பாதி பிரம்ம பிடிச்சவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான மருந்து. வந்து மூளை மந்தமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வேலை செய்யக்கூடிய மருந்து. குழந்தைக்கு வந்து அந்த நேரம் மூளை மந்தமாக இருக்கிறதால தான் குறுக்க இருக்கும். குறுக்க இருக்கிற குழந்தைய மீண்டும் மூளையை தூண்டி அந்த மூளை தூண்டும் பொழுது குழந்தை மீண்டும் வந்து நேராகி தலைகீழ வரும்போது சுகப்பிரசவம். இது சுகப்பிரசவத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை கொடுத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராம், அடுத்து நான் சொல்ல போற ஸ்மெல் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு வந்து தெரிய வாய்ப்புகளே இல்ல. ரொம்ப ரொம்ப பெரிய அறிவாளிகள், மேதைகள், அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்மெல் தெரியும். அதான் நம்மள மாதிரி ஆளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். போதும், இன்னைக்கு வந்து கோட்டா முடிஞ்சிருச்சு, நிறுத்திக்கோங்க. இதோட யாரை பத்தி சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட்ஸ், விண்வெளி வீரர்கள். இவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்மெல் தெரியும். என்ன ஸ்மெல் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ். ஸ்பேஸ்க்கும் ஸ்மெல் இருக்கு. எஸ், விண்வெளிக்கும் வந்து நிறைய ஸ்மெல் இருக்கு அப்படின்றாங்க. அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதாங்க ஹைலைட்டே. நம்ம ரோட்ல போகும்போது நிறைய கடை சைட்ல பாத்துருப்பீங்க, வெல்டிங் கடை இருக்கும். அது வந்து இரும்பு ராடை வந்து வெல்ட் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும். அந்த நெருப்புலாம் தெரிச்சு ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல் வருமா. அண்ட் அது மட்டும் இல்லாம சூடான இரும்பு கம்பியோட ஸ்மெல் ஒன்று இருக்குமா. நிறைய மெட்டல்ஸோட ஸ்மெல் தான் வந்து உருக்குனா வர ஸ்மெல். இந்த மாதிரியான ஸ்மெல் தான் வந்து ஸ்பேஸ்ல இருக்குமா. ஓகே, ஸ்பேஸோட ஸ்மெல் பத்தி சுவாரஸ்யமான விஷயம் சொல்லிருக்கீங்க, ரொம்ப சூப்பர். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் தேதி 6வது மாதம் 2016ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 20ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்று மகா பிரதோஷம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சுபவிரய பிராப்தத்திற்கும் இஷ்டப்பட்ட பொருள் சேர்க்கைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு விஷயமும் மனதிற்கு பிடித்த ஒரு தெம்பும் அனுகூலமும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு மூலமாக மிகப்பெரிய அனுகூலமான நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தாய் தந்தையருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே பாதிப்பு உள்ள ரிஷபராசிக்காரர்கள் இன்று மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்தில் எந்த பாதிப்பும் காணப்படவில்லை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, சந்தோஷமான ஒரு நாள் நடைபெறக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த பொருள் சேர்க்கையும் குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்களும் ஏற்படுவதற்கும் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் தொலைதூர செய்திகள் நன்மைகளும் அனுகூலங்களும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமான நாளாகவும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வருவதற்குண்டான நல்ல நாளாகவும் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதற்கும் லாபத்தின் அளவும் சுபகாரிய தடைகள் அற்புதமாக நீங்கி சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான நல்ல வழி ஏற்படும். குடும்பத்தில் புதிய வரவுக்கு உண்டான உத்தரவாதம் இளம் வயதினர்களுக்கு அவருக்கு பிடித்த விஷயத்திற்கு ஒன்று ஈடேறுவதற்குண்டான அற்புதமான நாளாகவும் குடும்பத்தில் பெற்றோரை விட்டு தொலைதூரம் உத்தியோக நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகளும் அனுகூலங்களும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும் ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அனைத்து விஷயமும் ஏற்றமும் அனுகூலம் காணப்பட்டாலும்
ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். குறிப்பாக தந்தை வழி உறவுகளிடம் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். தேகாரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருந்தால் மற்ற விஷயங்களும் அனுகூலத்தை படிப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும். விஷச்சந்துக்கள், வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் அதிக கவனம். நெருப்பு போன்ற இடங்களில் வேலை செய்பவர்கள் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் எதிர்பார்க்காத இடத்தில் இந்த நல்ல செய்தி, அனுகூலங்கள், லாபங்கள், தொழிலமைப்பில் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் பணத்தட்டுப்பாடு திடீரென்று மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். தைரியம் தன்னம்பிக்கையும் படிப்படியாக உயர்வதற்குண்டான ஏற்றமான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் தீர்வதற்குண்டான முயற்சிகள், பெரிய அளவு அனுகூலங்கள், இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. மாணவர்களுக்கு ஏற்ற இடங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், நல்ல நண்பர்கள், தொழிலமைப்பு எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். வெளிவட்டாரத்தில் தனிப்பட்ட முறையில் குடும்ப ஸ்திரீகளுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் இருப்பதற்கு மனதிற்கு பிடித்த குலதெய்வத்தை மனதார மானசீகமாக பிரார்த்தித்து இந்த காரியத்தில் ஆரம்பிக்கிறவர்களுக்கு ஒரு குறையும் வராது. குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடோ உறவினர் தலையீடோ கூடவே கூடாது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளப்பெறக்கூடிய நாள். மன சந்தோஷங்கள் ஏற்படும். அதே சமயம் எதிரிகள் பலம் சிறிது தூக்கலாக காணப்படுவதனால் யாரிடத்திலும் வம்பு தும்புக்கு செல்லாதீர்கள். புறம் பேசுவர்களிருந்து வெளியில் நகர்ந்து கொள்ளுங்கள். யாரும் யாரை பற்றி உத்தியோகம், வியாபாரம் எந்த விதத்திலும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவது ஃபோனில்லாக இருந்தாலும் தயவுசெய்து அவாய்ட் செய்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். யார் கோபம் ஏற்படுத்தினாலும் கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும். மற்றபடி அனைத்து விஷயங்களும் வழக்கு போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். வழுக்கி விழுவது, உயரமான இடங்களில் இருப்பவர்கள், அர்ஜென்ட்டில் செல்பவர்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளிடம் சாதாரணமாக கடும் கோபத்தில் பேசுவதெல்லாம் பெரும் சிக்கலையும் பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தி மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். எனவே பிள்ளைகள் விஷயத்திலும் வயிற்றுபத்திரம் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர், இரத்த பந்த உறவுகள், பூர்வீக சொத்தில் அதிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழிலமைப்பு சீரும் சிறப்பமாக ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு காணப்படுகிறது. தொழிலமைப்பில் ஏதேனும் ஒருத்தர் தவறான சொல்கின்ற ஆலோசனை பின்பற்றி இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு மற்ற வேலையை தேடிக்கொள்ளலாம் என்று எண்ணாமல் இன்னொரு வேலையில் கையில் கிடைக்கின்ற வரைக்கும் எல்லாவற்றிலும் பொறுமை காட்டுங்கள். பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சிறிது ஏமாறுவதற்கும் வழிவகை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக அட்மிஷன் போன்ற விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், புது முயற்சிகள், வெற்றிகள், அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள். எந்த மாற்றங்கள் வந்தால் உத்தியோகத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது பிடிக்காத இடமாக இருந்தால் உங்களுக்கு எதிர்காலத்தில் மிக நன்மையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. வியாபாரிகளுக்கு பண வரவு எதிர்பார்த்து இந்த அமைப்பு கிடைக்கிறது. கண்டிப்பாக உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், தொழிலமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, வார்த்தைக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். தொலைதூர செய்திகள், அரசு அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள்,
நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு போன்ற அமைப்புகள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். மேலதிகாரிகளுடைய ஆசீர்வாதம் ஏற்படும். சிலருக்கு தடைப்பட்டிருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். அரசு விஷயங்கள் ஜெயம் ஏற்படும். வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பும், குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தியும், கடல் கடந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான அனுகூலமான நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே பிரீத்தி, இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்தாச்சு. எல்லா செக்மெண்ட்ஸும் முடிஞ்சு போச்சு. சூப்பரான விஷயம், ஸ்மெல்லிங் சென்சேஷன் பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் பேசணும். நாளைக்கு இதை வந்து நம்ம பேச போகிறோம். இப்போ டைம் முடிஞ்ச காரணத்தில் நம்ம கிளம்பணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. ஸோ வியூஸோட சேர்ந்து நாமளும் பார்க்கலாம். இப்போ கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், இதோட நாங்கள் கிளம்புறோம். நாளைக்கும் இதே இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட இன்னும் நிறைய சூப்பரான ஃபேக்ட்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென், டாடா அண்ட் பாய் ஃப்ரம் பிரீத்தி அண்ட் அர்ஜுன் ராம் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.